ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த சம்மர் சீசன் வர்றதுக்கு முன்னாடியே மூணாறு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த பிளான் படியே நாங்களும் மூணாறுக்கு வந்துட்டோம். ஸோ மூணாரோட விலாக் ட்ரிப்பு வீடியோவை தான் நீங்கள் இப்போது பார்க்க போகிறீங்க. நான், கார்த்தி, சின்னு, அப்புறம் பிரமாதன் எல்லாருமே கார் அமர்த்தி விகேபுரம், எங்கள் சொந்த ஊர்லேருந்து விகேபுரத்துலேருந்து நம்ம தெரிஞ்ச அண்ணன் தான் கந்தகுமார் அண்ணன் பலினோ வச்சுருக்காப்புல. ஆமாம், லோக்கலில் யாரும் ட்ரிப்பு வேணுன்னா கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கண்டிப்பாக ஓகேவா, யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பொறுமையான, தன்மையான, நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு டிரைவர் அண்ணன். டிரைவர்னே சொல்லக்கூடாது, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அவர். ஆமாம், நல்ல கம்பெனி கொடுத்தாப்புல. நல்ல சொன்ன இடத்துலலாம் நிப்பாட்டி அழகாக சுற்றி காமிச்சு நல்ல பொறுமையாக நம்மளை வந்து பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டாங்க. ஸோ மூணாருக்கு நாங்கள் போய்கிட்ருக்கோம். டேயில் தான் போனோம், ஏன்னா நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் அதிகாலையில் கிளம்பினோம். தென்காசி, ராஜபாளையம், அது வழியாக அப்படியே தேனி வழியாக மூணார் வந்தாச்சு. உண்மையிலுமே வாழ்க்கையில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒரு தடவையாவது பார்த்துடணும். அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம். ஒரே ஊட்டி கொடைக்கானல்னு சம்மர் சீசனில் வந்துட்டு அங்கே போய் சம்மர் சீசனில் போனால் அந்த பிளேசஸை பார்க்குறத விட எல்லா பக்கமும் கூட்டமாக இருக்கும். அதை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் முன்னாவே சம்மர் சீசனுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணதுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடு இல்லை. நாங்கள் போன இடத்துக்குலாம் ஓரளவுக்கு தான் க்ரௌடு இருந்துச்சு. அதனால் நிறைய இடங்களை கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் ரிலாக்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. பாருங்களேன், பஸ்ஸு வர்றது உண்மையுமே கேரளா ஸ்டேட்டோட ரோடு வந்து உண்மையுமே பாராட்டணுங்க. தமிழ்நாட்டில் இங்கே ஆட்சிக்கு தகுந்தது மாதிரி தான் வேலிடிட்டி வச்சு தான் ரோடெல்லாம் போடுறாங்க. ஆனால் கேரளா ஸ்டேட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது. அங்கே பெய்கிற மழைலாம், அந்த மலைக்கெல்லாம் இந்த ரோடு வந்து நல்லா தாங்குற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க. ஸோ முதல் நாள் நாங்கள் வந்து மூணார் போகிறதுக்கு, அதாவது ரூமுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு சாயங்காலம் ஒரு மதியம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து கரெக்டாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்த நேரம். பட் எங்கள் டைமிங் அந்தளவுக்கு ஹோட்டல்ஸில் வந்து ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. பட் கொஞ்சம் ரஷ் இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி அல்லது 1 ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டோம். முதல் நாள் ரூமில் போயிட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது பொட்டானிக்கல் கார்டன், மூணாரில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன். அங்கே தான் வந்தோம். அங்கே தான் வச்சு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இப்போ எங்கே போனாலும் அதே தான். ஊட்டி, கொடைக்கானல், மூணார் எங்கே போனாலும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஒரு கான்செப்ட். நம்ம எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயுமே இந்த கான்செப்ட் வந்து இந்த மாதிரி சைட் சீயிங் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஓகேவா. ஸோ பொட்டானிக்கல் கார்டனை போய் விசிட் பண்ணியாச்சு. உண்மையுமே நிறைய அழகான பூக்கள், அப்புறம் அந்த விஆர் கேம்ஸும் வச்சுருந்தாங்க ஸ்டால் போட்டு. அதுவும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். நாங்கள் கண்ணில் வந்து காகுல்ஸ் மாட்டிகிட்டு நின்றுட்டு இருந்தோம், அதுதான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நாங்கள் டேம் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த டேம் பேர் மாடுப்பட்டி டேம், மேட்டுப்பட்டி டேம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த டேம் வழியாக தான் இப்போ கார் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, டேமுக்கு உள்ளே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு இந்த ஹேண்டிகிராஃப்ட்டுக்குன்னு ஒரு ஷோரூம் இருக்குது, ஹேண்டிகிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்க்கு. அது பக்கத்தில் ஒரு யானை சிலை, நல்ல பெரிய யானை சிலை இருந்துச்சு. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் டேமுக்குள்ளே வந்துட்டு போட்டிங். ஸோ போட்டிங்க்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக கொஞ்சம்
போட்டிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம்தான். பெர் ஹெட்டு வந்து 250. எதுக்கு அதிகம்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக சோலார் போட் அது. கிட்டத்தட்ட 30 டிக்கெட் ஏற்றுறாங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் ரவுண்ட் அடிக்கிறாங்க. சரிங்களா? இந்த ட்ரிப்புக்கு இந்த யூசேஜ், அதாவது ஃபியூல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற சோலார் தான் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது போக ஸ்பீட் போட்ஸ் இருக்குது, அது வேணால் அதுவும் இன்னும் காஸ்ட்லியாக இருக்குது. அது போக பேராஷூட் போட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருக்காங்க. ஓகே, எனிவே அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வருமானம் தான். அந்த போட்டில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்து அப்படியே மெதுவாக போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, ஸ்பீட் போட்டு. அதில் 4 பேர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லா ஸ்பீடாக ரன் ஆகும். அப்புறம் நேவிலேருந்து இங்கே வந்து கேம்ப்பு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் அவங்க ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய டென்ட்டு போட்டிருந்தாங்க. டென்ட்டு போட்டுட்டு, அதாவது டேமுக்குள்ளே டென்ட் போட்டுட்டு அங்கேருந்து அவங்க டெய்லி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். உண்மையுமே நல்ல அழகாக இருந்துச்சு. இடங்கள் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எக்கோ பாயிண்ட். அதாவது நம்ம இந்த ஒரு கரையில் நின்றுட்டு கற்றுனோன்னா அந்த பக்கம் நல்லா எக்கோ கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்கோ பாயிண்ட் இது. நிறைய கப்புள், அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் ஃபேமிலியோடு நின்று நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆமாம், அதாவது மூணார் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்பாட்ஸில் வந்துட்டு சைட் சீயிங் ஸ்பாட்ஸில் கரெக்டாக கேமராமேன்ஸ் நிற்கிறாங்க. கேமரா வச்சுட்டு நிற்கிறாங்க, ட்ரோன் வச்சுட்டு நிற்கிறாங்க. எங்கெல்லாம் மக்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க விரும்புவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல கரெக்டாக நிற்கிறாங்க. பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து சாஃப்ட் காப்பி தான், 1 30 ரூபா தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகே, ஒரு 10 காப்பி மட்டும் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு, அது ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ தானே அப்படின்ட்டு உட்காருவோம். அவன் வளைச்சி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க. கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு, என்னடா நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாரு, எல்லாத்துக்கும் ரூபா கொடுக்கணுமே அப்படின்ட்டு. அப்புறம் நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பட்ஜெட்டாக ஒரு 10 ஃபோட்டோஸ் அப்படின்னேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, மொத்தமாக எல்லா ஃபோட்டோவுமே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆமாம், இது அதுக்கடுத்து நாங்கள் எக்கோ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு, இது வந்து நாங்கள் வந்தது ஹில் டாப் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். கொஞ்சம் கார் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே வந்துடும். ஆனால் அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் போகணும். அங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. ஹோட்டல் 1-2 ஹோட்டல் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஹில் டாப் வியூலேருந்து நல்ல வியூ நல்லாயிருக்கும், ஹில்ஸோட வியூ. சீசனுக்கு முன்னால் போனதுனால ரொம்ப ஒன்றும் சில்னஸ்னால் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. பட் என்னென்னா கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நம்ம விசிட் பண்ண முடிஞ்சுது. அதுதான் மெயின் திங். இப்போ அந்த ஹில் டாப் வியூ முடிஞ்சு நாங்கள் வந்துட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த டீ எஸ்டேட்டு உள்ளே போயிட்டு, இந்த பார்க்குறீங்க இல்லையா, ஸோ டீ எஸ்டேட்டுக்கு உள்ளே போயிட்டு நம்ம பெர்மிஷன் கிடையாது, பட்டு சில இடங்கள் இருக்குது, மக்கள் வந்து சுதந்திரமாக ஃப்ரீயாக வந்து உள்ளே போயிட்டு கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி சில ஸ்பாட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இதுவும். நல்லா என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த தேயிலை செடி இருக்கு இல்லையா, நல்லா பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்குது. ஆனால் உள்ள அந்த கம்பு வந்து, அந்த ஸ்டெம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்துக்கோங்க, நம்ம நல்லா அது மேலே ஒரு பெட்டு மாதிரி அதில் விரிச்சிட்டு அப்படியே படுத்தோன்னா அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், இப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு மூணாரில் இருக்கக்கூடிய கிளாஸ் பிரிட்ஜ் போகலான்னு வந்தோம். பட் என்னென்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சது அந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான். மூணாரில் அடுத்து ரூம்லேருந்து கிளம்பி வந்தப்போ இது ஒரு வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக பைனாகுலர்லாம் கொடுத்தாங்க. என்ட்ரி ஃபீஸ் ஒரு 20 ரூபான்னு போட்டுட்டு, அங்கே ஒரு ட்ரெயின் இன்ஜின் மாதிரி ஒரு ஷாப் அது. ஆக்சுவலாக அங்கேருந்து இந்த வியூ பண்ணோம். அங்கே ஒரு ஃபால்ஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் மூணார் ஆக்சுவலாக.
ஆமாம். அப்புறம் மூணார்லேருந்து மறுநாள் கிளம்பும்போது ஒரு கார்டன், இதுதான் கவர்மெண்ட்டோட பெரிய ஒரு கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் சொல்லலாம். உள்ளே வந்தோடனே கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பர்ஸு பத்திரம் இல்லை என்ஜாய் பண்ண போகிறோன்னா பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள், நான் ஒன்றும் சொல்லலை. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம். கிட்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸு, அடல்ட்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து நல்லா இன் மூணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு, அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கேயே வந்துட்டு இந்த கிட்ஸுக்குன்னு ஜீப் ரைட்லாம் இருக்குது. அங்கேயும் சில யானை சிலைகள், அந்த கேரளாவோட கதகளி டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த சிலை, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குங்க இந்த பொட்டானிக்கல் கார்டன்லேயும். பட்டு வாக் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா உள்ளே வந்துட்டு ரொம்ப தூரம், ஆக்சுவலாக மலை மேலே இருக்கும் இல்லையா, அப்படியே கீழே இறங்கி இறங்கி ஆற்று பக்கத்தில் போயிடும். ஸோ நிறைய பார்க்கலாம், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்பா, ஃப்ளவர்ஸில் நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டி, சைஸு, டிஃப்ரெண்ட் சைஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளை வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம், அந்த ஆற்றுல இறங்கி கொஞ்சம் நேரம் விளாண்டுருக்கலாம். பட் அங்கே அலோவ் பண்ணல. ஸோ அப்படி மறுபடியும் நாங்கள் கார்டன்லேயே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, பசங்க ஓடுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து 3rd டே நாங்கள் ஊருக்கு கிளம்பி வர்றப்ப நாங்கள் போன கார்டன் இது. ஆக்சுவலாக இங்கே வந்து நைட்டு வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நைட் வந்து இந்த லைட் ஷோ, அப்புறம் வாட்டர் ஃபவுண்டைன், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டாக இப்போ பார்க்குறீங்க இல்லையா நீங்கள், டபுள் டெக்கர் பஸ். இது வந்து கேரளா ஸ்டேட்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஜெம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் மேலே இருந்துட்டு நல்ல வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இதுக்கு பிளான் பண்ணல, நாங்களும் தயாராக இல்லை. பட் வந்த இடத்துல அது வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். அது சம்மந்தமாக ஒரு ரீல் வந்து நான் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பஸ்லாம் ஊர்வசி பாட்டில் பார்த்தது, ஊர்வசி அப்படின்னு இந்த பஸ்ஸை பார்க்கும்போது அந்த பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அடுத்தது வந்து இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த கொழுக்குமலை அப்படிங்கிற அந்த ஸ்பாட்டு தெரிஞ்சுது. ஆக்சுவலாக கொழுக்குமலை வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது ஃபேமிலியாக. ஏன்னா ஜீப் ரைடு போகணும். ஜீப் ரைடு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறது அங்கே கஷ்டம். அதனால் நாங்கள் கொழுக்குமலைக்கெலாம் போகலை. முடிஞ்ச வரைக்கும் கிட்ஸ் எல்லாம் எங்கே கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு தான் போனோம். இது வந்து ஆனாரங்கி டேம். எஸ், கரெக்ட். என்னோட அந்த நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் பார்த்துட்டு கூட சொல்கிறேன். இது வரும்போது இது ஒரு ஸ்பாட். ஆக்சுவலாக ரோட்லேருந்து உள்ளே இறங்கி வந்தோன்னே உள்ள கார்லேயே வந்து இந்த ஆனையரங்கல் டேமில் சுற்றி பார்த்ததோட எங்களோட மூணார் ட்ரிப் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரேம் தமிழா. நன்றி.